friends, welcome to my channel. இப்போ இந்த saree குள்ள ப்ளவுஸ்க்கு எப்படி வர்க் பண்ணலாம் அப்படினு பாப்போம். black color plain blouse இது raw silkல இருக்குது. ஸோ இதில் இருக்கிற கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் த்ரெட் எடுத்துருக்கிறேன். yellow, green, red and white எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் geometrical shapes வருது. ஸோ அது மாதிரியே இருக்கிறதுக்காண்டி இந்த டிசைன் நான் வரைஞ்சிருக்கிறேன். இது நம்ம காந்தா ஒர்க் சொல்லுவோம்ல, ஸோ அதில் ஒரு பேட்டர்ன் இது. இந்த மாதிரி நெக்கும் ஸ்லீவும் வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஒயிட் கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவ்ஸ் ரெண்டும் நெக் இந்த மாதிரியும் ஸ்லீவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 கலர்ஸ் எடுத்துகிட்டு 4 நீடில்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு கலரும் மாறி மாறி பண்ண போகிறோம். ஸோ அப்பப்போ நீடில் மாற்றிட்டு இருக்க வேண்டாம். நான் 4 நீடில் 4 கலர் கோர்த்து வச்சுக்கிறேன். இப்போ ஒயிட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த நெக்கோட பார்டர் வந்து ஒயிட் கலரில் ரன்னிங் ஸ்டிச்சில் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இது வந்து 3 த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஆங்கர் த்ரெட் ஒயிட் 3 த்ரெட் எடுத்துகிட்டு ரன்னிங் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய ப்ளவுஸில் ரன்னிங் ஸ்டிச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பாருங்கள். ஸோ அது மாதிரி துணி கீழே கொஞ்சம் மேலே கூட கீழே கொஞ்சம் மேலே கூட அப்படி நிறைய எடுத்தோன்னா இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் பண்ணிடலாம். கொஞ்சம் ஈவனாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்டர் நம்ம ஒயிட் கலரில் அது பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி முடிச்சிருக்கேன். இப்போ அதுக்கு நடுவில் 2 லைனுக்கு நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த அதுலேயுமே நான் கோடு போடல, வேணும்னா போட்டுக்கோங்க. அதில் நடுவில் 2 லைன் வர மாதிரி பண்ணிட்டேன்னா இப்போ 4 லைன்ஸ் எனக்கு கிடச்சிருது. ஸோ பார்டர் 2 லைன், நடுவில் 2 லைன், ஸோ 4 லைன்ஸ் கிடச்சிருது. ஸோ அது முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு வி பார்ட் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள். அதை விட்டுட்டு இது பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து காந்தா ஸ்டிச்சில் ஒரு டைப் அது. ஸோ இது மாதிரி ஃபில்லப் பண்ணணும். கரெக்டாக அந்த பார்டர் வந்து அதுக்குள்ளே வர மாதிரி பண்ணணுன்னா அதே ஷேப் நமக்கு கிடைக்கும். நான் உள்ளே விட்டும் மேலே உள்ளே விட்டு திருப்பி மேலே எடுத்து அப்படியும் பண்ணலாம், இப்படி கண்டினியூஸாகவும் பண்ணலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள். பட் அந்த பார்டர் லைனை கரெக்டாக நம்ம அதை மெயின்டைன் பண்ணி பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த டிசைன் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிட்டோன்னா இது ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் வந்து. ஸோ இப்போ பாருங்கள், இது பண்ணி முடிச்சிட்டோம். இது மாதிரி 3 கலர் ரிப்பீட்டடாக பண்ணுறேன். இப்போ மேலே இருக்கிறதுக்கு அகைன் திருப்பி ஒயிட் கொண்டு வரேன். அந்த சின்ன சர்க்கிளையும் இதே மாதிரி மெத்தடில் நம்ம அதை ஃபில்லப் பண்ணிடணும். கரெக்டாக அவுட்லைன் பார்த்து அதே மாதிரி பண்ணிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணும்போது அது நல்ல லுக் கொடுக்கும். ரொம்ப நாளைக்கு அது நல்லா இருக்கும். ப்ளவுஸ் கூட ஃபேட் ஆயிரும், பட் நம்மளோட எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து அப்படியே இருக்கும். இது ஈஸியாக பண்ணுற ரன்னிங் ஸ்டிச் மெத்தடில் தான் பண்ணுற ஒர்க் இது. ஸோ இதெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி. பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஒரு கலரும் ஆல்டர்னேட்டாக மாற்றி கொடுத்து பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவில் எப்படி பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவில் ஒயிட் கலர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ பாருங்கள்,
இந்த மாதிரி திக் பார்டர்ஸ் இடையில வருதுல்ல, அங்கே எல்லாமே ஒயிட் கலரில் ரன்னிங் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ இது ஃபுல்லாகவே காந்தா ஒர்க்கில் பண்ணுற டிசைன் தான். இப்போ பாருங்கள், நான் அது மாதிரி 3 லைனாக ஒயிட்டில் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இங்கே மேலே அந்த வி மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து க்ரீன் கலரில் நம்ம ப்ளவுஸ் நெக்கில் பண்ணோம்ல அதே மாதிரி ஒர்க்கு தான். இதில் ஒரு சின்ன கட் இருக்குது, அதனால் ஒரு 2 தடவை அந்த கட் வர வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூஸாக இது மாதிரி பண்ணணும். பாருங்கள், அந்த லைன் ஃபுல்லாகவே க்ரீனில் பண்ணுறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக க்ரீனில் பண்ணியாச்சு. இதோட மெத்தட் நான் நெக்கில் பண்ணும்போது காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பண்ணிடணும். இப்போ இந்த இது பாருங்களேன், இது வந்து ரன்னிங் ஸ்டிச் தான். ஆனால் வந்து நம்ம அந்த கேப் வந்து நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கேப் கொடுக்கணும். நீடில் எடுக்கிறது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீடில் எடுக்கணும். அது அவ்வளோதான். இதில் அதுதான் ஒரு வேரியேஷன். பாருங்கள், சின்னதாக கேப் இருக்கிறப்ப நீடில் கீழே வரணும், அந்த பெருசாக கேப் இருக்கிறப்ப நீடில் மேலே வரணும். அதே மாதிரி நம்ம அந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறோம்ல அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த நீடில் கொடுத்து வாங்கினீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் மாதிரி தான். பட் நம்மளோட ப்ரிஸ்கிரைப்ட் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரன்னிங் ஸ்டிச் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் இதுவும் ஒரு காந்தா ஸ்டிச்சில் ஒரு மெத்தட் இது. ஸோ இது பாருங்கள், அது முடிச்சுட்டேன். திருப்பி அகெயின் எங்கெங்கெல்லாம் நூல் மேலே இருக்கோ அதே இடத்துல கண்டினியூஸாக வரும். ஆனால் இப்போ நெருக்கமாக பண்ணணும். இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து நெருக்கமாக பண்ணணும், ஒன்றுக்கு மேலே ஒன்று. அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அந்த டிசைன் மட்டும் நல்லா தெரிகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த டிசைனோட அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணலாம் நம்ம. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி திக்காக நம்ம கண்டினியூஸாக போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதோட ஹாஃப் வந்து நான் எல்லோ கலரில் போட்டிருக்கேன். ரிமைனிங் ஹாஃப் அந்த டைரெக்ஷனில் இருக்கிறத வந்து ரெட் கலரில் போட போகிறேன் இப்போ நான். ஸோ நம்ம இது வந்து பாதி போர்ஷன் ஒரு கலரில் பாதி வேறு கலரில் கொடுக்குறோம். ஸோ ரெட்லேயும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ மேலே இருக்கிற இந்த வார்லி பெயிண்ட்டுக்கு உள்ள மாதிரி இருக்க டிசைனையும் 3 கலரில் மாறி மாறி கொடுக்க போகிறேன். இது நம்ம அந்த கீழே வீ பண்ணணும்ல அதே மெத்தடில் தான் இந்த பாடி பார்ட் பண்ணணும். பாருங்கள், இது வரைகிறது ரொம்ப ஈஸி. ஒரு இன்ட்டு மாரி போட்டுட்டு மேலே நீங்கள் அந்த ஷேப் கொடுக்கணும். கீழேயும் அதேமாரி ஷேப் கொடுத்துட்டு கால் மேலே ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்ச அது வந்து ஹெட் பார்ட் மாதிரி இருக்கும். ஸோ வார்லி பெயிண்ட் லுக் வரும் நமக்கு. ஸோ கரெக்டாக அந்த எட்ஜ் பார்த்து கரெக்டாக நம்ம அந்த ஷேப் கொடுக்கணும். இதில் நான் எல்லாமே வந்து 3 த்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். ஆங்கர் த்ரெட் 7 நம்பர் நீடில். பாருங்கள், இது ஃபுல்லாக நான் முடிச்சாச்சு. மேலே ஒயிட் கலரில் ஹெட் பார்ட்டும் அந்த கால் வரதும் ஒயிட் கலரில் ஒரு சின்ன சின்ன லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நல்லா ப்ரைட்டாக ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்கும் ஸ்லீவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்குலாம் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching.